வணக்கம். ஏப்ரல் 11ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ்ஏவுடைய கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா மார்ச் மாதத்திற்கானது வெளியாகியிருக்கு. 2.4%. போன மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 0.1% பாயிண்ட்ஸ் குறைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இன்ஃபோசிஸ் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஏப்ரல் 17ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. சைனாவுடைய 2025 க்ரோத் ஃபோர்காஸ்ட்டை குறைச்சிருக்கிறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். முன்ன சொல்லியிருந்தது 4.5%, இப்போ 4% குறைச்சிருக்கிறாங்க. அதே போல் 2026 வளர்ச்சி கணிப்பும் அவங்க குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க கணித்திருந்தது 4%, இப்போ சொல்லியிருப்பது 3.5%. யூஎஸ்ஏ 90 நாட்களுக்கு அவங்க மற்ற நாடுகள் மீது போட்டிருந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. சைனா தவிர மற்ற நாடுகள் மீது அவங்க போட்டிருந்த வரியை நிறுத்தி வைத்திருக்கிறாங்கன்ற செய்தி நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இதன் காரணமாக சில செக்டர்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருப்பது செக்டர் பயன்பெறணும், அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குடைய ஷேர் ப்ரைஸ் அதிகரிக்கும் தான் சொல்கிறாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். எந்தெந்த செக்டர் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடி, ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேக்கர்ஸ், மெட்டல்ஸ், ரியாலிட்டி, ஃபிஷரி, எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் மேக்கர்ஸ், டெக்ஸ்டைல், சோலார் இபிசி நிறுவனங்கள். சோலார் இபிசி நிறுவனங்கள்னால் வாரி எனர்ஜிஸ் மற்றும் ப்ரீமியர் எனர்ஜிஸ் உடைய ஷேர் ப்ரைஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்தியா யூஎஸ்ஏ இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கின்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ என்ன தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா ஆட்டோமொபைலுக்கான இறக்குமதி வரியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. யூஎஸ்ஏ விவசாய பொருட்களை இந்த லிஸ்ட்டில் வைக்கக்கூடாது. இந்த பட்டியலிருந்து விவசாய பொருட்களை நீக்க வேண்டும். இந்த வரி பட்டியலிருந்து அவங்க நீக்கிடணும். அப்படின்னா ஆட்டோமொபைலுக்கான இறக்குமதி வரியை இந்திய அரசு குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியன் யூனியன் யூஎஸ்ஏ மீது வரி போட்டிருந்தாங்க. யூஎஸ்ஏ தான் முதல்ல வரி போட்டாங்க. அதுக்கப்புறம் பதிலுக்கு யூரோப்பியன் யூனியனும் வரி போட்டாங்க யூஎஸ்ஏ மீது. இப்போ யூஎஸ்ஏ நிறுத்தி வைக்கிறாங்க. 90 நாட்களுக்கு அந்த வரியை நிறுத்தி வைக்கிறாங்க. பதிலுக்கு யூரோப்பியன் யூனியனும் அந்த வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இந்த வரியை நிறுத்தி வைத்திருக்கிறாரு, 90 நாட்களுக்கு ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறாரு, 3 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். முதல் காரணம் முதலீட்டாளர்கள் கிட்டேருந்து அவருக்கு அழுத்தம் இருந்திருக்கு. இரண்டாவது காரணம் யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட்ஸ் உடைய பெரிய வீழ்ச்சி இருந்திருக்கு. நிறைய அங்கே செல்லிங் நடந்திருக்கு. அதே போல் சைனா பதிலுக்கு வரி விதித்தது, அதுவும் அதிகமாக வரி விதித்ததுனால அவங்கள தனிமைப்படுத்தணும் அப்படின்றதற்காகத்தான் இந்த 3 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் 90 நாட்களுக்கு மற்ற நாடுகள் மீது போட்டிருக்கிற வரியை நிறுத்தி வைப்பதற்கு தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. யூஎஸ்ஏல முட்டை விலை மறுபடியும் ஏற துவங்கி இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் முட்டை விலை ஏறாதுன்னு நம்பிக்கை தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு எதிர்மறையாக மறுபடியும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ரெக்கார்டாக எட்டியிருக்கு. $6.23. ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெருசாக மேலே போச்சுங்க. ஏன்னா அங்கே பேர்ட் ஃப்ளூ இருந்தது. அதன் காரணமாக அதிகரித்தது. இப்போ மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். சியான் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. சியான் குரூப் மற்றும் டாய்ஷ் ஏர்கிராஃப்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அட்வான்ஸ் கேபின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க சயன்ட் லிமிடெட். கிரானியூல்ஸ் இந்தியா தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. சென் கெமிக்கல்ஸ் சுவிட்சர்லாண்டை சார்ந்த நிறுவனம். அதில் 100% ஈக்விட்டி ஸ்டேக் வாங்குறாங்க. இந்த சென் கெமிக்கல்ஸ் அப்படின்றது பெப்டைட் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்குது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹30. Q4க்கான கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 12,224 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 1.3% விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 12,554 கோடி ரூபாய். ரெவென்யூ 64,479 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டரில். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 64,840 கோடி ரூபாய். முழு நிதியாண்டிற்கான வருவாய் 2,55,324 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 48,553 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின்ஸ் Q4க்கு கீழே போயிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டிசிஎஸ் 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 24.2% இருந்திருக்கு மார்ஜின்ஸ் Q4ல்.
திருப்பதி டயர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 49 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. நிர்ணயித்திருக்கிற விலை ₹10. ஆனால் நேற்று க்ளோசிங் வந்து ₹8.90 நேற்றுலையும் முந்தா நேற்று க்ளோசிங் ₹8.90. ஸோ க்ளோசிங் ப்ரைஸை காட்டிலும் அதிகமாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க ரைட்ஸ் இஷ்யூக்கு. மேபி ரைட்ஸ் இஷ்யூக்கான விலை முன்னவே அறிவிச்சிருந்தாங்க, அப்புறம் வீழ்ச்சி பார்த்துதான் தெரியலைங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா 2 RE ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும். ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ரைட்ஸ் இஷ்யூ எப்போ ஓப்பன் ஆகுது? ஏப்ரல் 25 எப்போ முடிவடையுது ரைட்ஸ் இஷ்யூ? மே 19 ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனுக்கு கடைசி நாள் மே 13 ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் டிமர்ஜருக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 24. டிமர்ஜர் தெரியாதவங்களுக்காக பின்னணி புதிதாக அவங்க STL நெட்வொர்க்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை பிரித்து எடுத்து அதையும் லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் வழங்குறாங்க? ஒரு ஷேர் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் மணிக்கும் 2 ஷேர் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸை வைத்திருந்தால் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க STL நெட்வொர்க்ஸ் லிமிடெட்டில். ஆனந்த் ரத்தி வெல்த் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹7. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹74 கோடி, இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ரெவென்யூ ₹241 கோடி, இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ஒன்சோ ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்க்கான சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு பிரேசிலியன் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து. தீபக் நைட்ரைட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க உற்பத்தி ஆலை அமைக்க இருக்கிறாங்க. அதற்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ₹3500 கோடி செலவு செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தீபக் நைட்ரைட் தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. சன்ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஒரு மருந்தை USA அறிமுகம் செய்ய இருந்திருக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. வேறு நிறுவனம் வந்து காப்புரிமை பிரச்சனை காரணமாக வழக்கு பதிவு செய்திருந்தாங்க சன்ஃபார்மா மீது. அந்த நிறுவனம் பேர் தான் இன்சைட் கார்ப்பரேஷன். இப்போ அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சன்ஃபார்மாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஹேர் லாஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இது. ஸோ விரைவில் அதை USA அவங்க அறிமுகம் செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். சிமெண்ட்டுடைய டிமாண்ட் ஏப்ரல் பாதியிலிருந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்த 2 சிமெண்ட் ஸ்டாக்ஸோட பெயர்களும் சொல்லியிருக்கிறாங்க. லார்ஜ் கேப்பில் அல்ட்ராடெக் சிமெண்ட்டும், மிட் கேப்பில் JK சிமெண்ட்டும். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் டாக்டர் லால் பேத்லாப்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 2950, ஸ்டாப் லாஸ் 2500. ஓரியன் சிமெண்ட்டுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 367, ஸ்டாப் லாஸ் 350. LKP செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங். டார்கெட் 580, ஸ்டாப் லாஸ் 534. ஹட்கோக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 231, ஸ்டாப் லாஸ் 199. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங். டார்கெட் 3075, ஸ்டாப் லாஸ் 2828. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.